இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயம், சித்தர்கள் நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது ஒரு ஹேர் ஆயில் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பெண்கள் நிறைய பேருக்கு இப்போது டீனேஜ்லேயே ஹேர் ஃபால் நிறைய நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நரைமுடி பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதற்கு இந்த விளக்கெண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஆயிலை நம்ம வாரம் 3 முறையாவது தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இது பொடுகு எல்லாமே விரட்டக்கூடியது. தலைமுடி நன்கு வளரும். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ண, விளக்கெண்ணையை டேரெக்டாக வச்சா ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடுமே, இது ஹேர் வாஷ் பண்ணாலும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது நமக்கு செரிமானம் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயம், சித்தர்கள் நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சரும பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடை காலத்தில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் இருக்கணுங்க. அதாவது சருமத்தில் ஏற்படக்கூடிய ஸ்கின் ட்ரைனஸ், கருவளையம் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். ஹேருக்கு இந்த விளக்கெண்ணெயை எப்படி யூஸ் பண்ணலாங்க, விளக்கெண்ணெயில் அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, விளக்கெண்ணெய் நம்மளுடைய ஸ்கின்ல டீப் ஸ்போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன 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 துளைகள், அதன் மூலயமாக ஊடுருவி உள்ளே சென்று நமக்கு ஹேரில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நிறைய பேருக்கு அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கும், அதை ஆக்டிவேட் செய்யும். இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்த தோடம் சரியாகி தலைமுடி நன்கு செழித்து வளரணும்னா நீங்கள் விளக்கெண்ணெயை தலைக்கு பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு ஹேர் ஆயில் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பெண்கள் நிறைய பேருக்கு இப்போது டீனேஜ்லேயே ஹேர் ஃபால் நிறைய நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நரைமுடி பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதற்கு இந்த விளக்கெண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் 100 ml இருக்குன்னா விளக்கெண்ணெய் 100 ml. முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, மகிழம் பூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது சில டைமில், சீசன் டைமில் பூக்கள் விற்கக்கூடிய கடைகள்லேயே இது நமக்கு கிடைக்கும். இல்லைனா உலர்ந்த மகிழம் பூ நமக்கு தேவைப்படுது. பித்தத்தை குறைப்பதற்கு, உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு, ஹேர் ஆயிலுக்கு பெஸ்ட்டுங்க. ஹேர் ஆயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மகிழம் பூ. உலர்ந்த மகிழம்பூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நைட்டே தண்ணீரில் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. மகிழம்பூ எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும். 100 கிராம் மகிழம்பூ நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்த்துடணும். இதனோட கருஞ்சீரகம் நம்ம எடுத்துக்கணும். கருஞ்சீரகம் 20 கிராம் இருந்தாலே போதும். 20 கிராம் கருஞ்சீரகம் பவுடர் பண்ணி இந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. இது பாதி அளவு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இதில் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு விளக்கெண்ணெயும் சேர்த்துடணும். விளக்கெண்ணெயும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஒரு ஆயிலாக ரெடி பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை நம்ம வாரம் 3 முறையாவது தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இது பொடுகு எல்லாமே விரட்டக்கூடியது. தலைமுடி நன்கு வளரும். நிறைய பேருக்கு இந்த விளக்கெண்ணெயை தலையில் அப்ளை பண்ணால் பிசு பிசுன்னு ஆகிடுமே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. உடலும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். பித்தமும் அதிகரிக்காமல் இதன் மூலயமா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த விளக்கெண்ணெய் வேறு எதற்கெல்லாம் பயன்படுது, கண்களை சுற்றி கருவளையம் இருக்குது, கால் பாதத்தில் வெடிப்பு இருக்குது, கால் ஆணி இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு இது சரியாகணும்னா விளக்கெண்ணெயோட மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெயோட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது வெடிப்பு நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இதிலே ஒரு சிலருக்கு சிவியராக அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா டிஸ்மெனோரியா, பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வயிறு வலி இருக்குது, வாமிட்டிங், நிறைய பேர் வந்து பெட்லேயே அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிடும். ஸோ எவ்ரி மந்த்
ஸோ இந்த டிஸ்மெனோரியானால பேக் பெயின் சிவியராக இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது சரியாகணும்னாலும் நீங்கள் விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பெண்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது எவ்ரி மந்த் நமக்கு வரக்கூடிய அந்த டிஸ்மெனோரியா அப்படின்ற பெயின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது நமக்கு செரிமானம் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ விளக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நமக்கு சருமத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ இல்லை காயங்கள் மாதிரி நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு விளக்கெண்ணெய் பயன்படுது. ஸோ சருமத்தில் நமக்கு இந்த ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகள் இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சித்த மருத்துவத்தில் இந்த மலச்சிக்கலுக்கு ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று இருக்குங்க. மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பதிவுகளை நானும் சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலாக இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிற இந்த தைலம் எதற்கு பயன்படுதுன்னா அந்த மலச்சிக்கலை வந்து போக்குவதற்கு. ஸோ மலச்சிக்கலை போக்குவதற்கு இந்த மூலக்குடோரி எண்ணெய் பயன்படுது. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குங்க, எனக்கு தீராத மலச்சிக்கல், இது சரியாகணும்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஞ்சு கடுக்காய், முக்கியமாக இதில் கற்றாழை இருக்குது, வெள்ளை வெங்காயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறத இரவு நேரத்தில் டெய்லி ஒரு 5 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இது தொடர்ந்து எடுக்கும்பொழுது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனையே நமக்கு இருக்காது. இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இதை தொடர்ந்து இந்த மூலக்குடோரி எண்ணெயை வேறு எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா பேதி ஆகிறதுக்கு, சுகபேதி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த பெரும்பாலுமே விளக்கெண்ணெயை பேதிக்காக செய்யக்கூடிய மருந்துகள்லாம் நம்ம சேர்ப்போம். இல்லை விளக்கெண்ணெயை சாப்பிட்டாலே மோஷன் ஃப்ரீயாக போகும். அதே மாதிரி தான் இந்த மூலக்குடோரி எண்ணெயை நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 4 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லை சுகபேதி ஆகணும் அப்படின்னா இந்த மூலக்குடோரி எண்ணெயை காலையிலே நம்ம எடுத்துக்கணுங்க. 20 ml அளவுக்கு எடுத்துக்கணும். நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம இந்த மூலக்குடோரி எண்ணெய் ஒரு 20 ml அளவுக்கு சேர்த்துட்டு காலையிலே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ அப்படி செய்யும்போது ஒரு 5-6 முறை சுகபேதி ஆகும், லூஸ் மோஷன் ஆக தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது வயிறும் நமக்கு சுத்தமாகும். ஸோ விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதில் பொதிஞ்சு இருக்குங்க. இதை தவிர்த்து மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. அப்போ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் நல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.